வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஞானபாரதம் வாயிலாக மீண்டும் ஒரு சிறப்பு பதிவு மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன். இன்று நாம் காணக்கூடிய சிறப்பு பதிவு ஒரு நட்சத்திரத்தை பற்றியது. நட்சத்திரங்கள் 27 என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த நட்சத்திரம் மிகவும் சிறப்பான ஒரு நட்சத்திரம். 28வது நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் பற்றிய ஒரு பதிவு தான் இது. ஒவ்வொரு நாளும் தினம் தினம் அபிஜித் நேரம் என்று ஒன்று இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், பிரம்ம முகூர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. அதிகாலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். மற்ற நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை விட இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கும் வேண்டுதலுக்கும் சக்தி மிகவும் அதிகம். நிச்சயமாக அவையெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லுவார்கள். அதை போலத்தான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் என்பதும் சூரிய உதயம் ஆன 6 மணி நேரம் கழித்து வருவதுதான் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுகிறது. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை உள்ள நேரத்தையே அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்லுவார்கள். சுப முகூர்த்தத்தை தவறவிட்டவர்கள் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை நல்ல காரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்வார்கள். ஜித் என்பதற்கு வெற்றி என்பது பொருள். அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் என்று அர்த்தமாகும். நம்மை படைத்த இறைவனுக்கே சில நேரங்களில் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் வெற்றி தந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மனிதர்களுக்கு மட்டுமின்றி தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் கூடவே இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் பயன்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியது. திங்கட்கிழமை அபிஜித் முகூர்த்த நேரத்திலே வேண்டிக் கொண்டால் நல்ல வேலை கிடைக்கவும் மேலதிகாரிகளுடைய தொந்தரவு தீரவும் பயன்படும் என்று கூறப்படுகிறது. அதை போலவே செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்திலே வேண்டிக் கொண்டால் வீடு யோகம் அமையவும் கடன்கள் தீரவும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் பயன்படுகிறது. அந்த நேரத்திலே வேண்டிக் கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. நாளை செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அபிஜித் முகூர்த்த நேரம் வருகிறது. குழந்தை பாக்கியம் பெறவும் இழந்து போனவற்றை மீட்டு கொள்ளவும் புதன்கிழமை வரக்கூடிய அபிஜித் நேரத்திலே வேண்டிக் கொள்ளலாம். வியாழக்கிழமை வரக்கூடிய அபிஜித் நேரத்தில் வேண்டிக் கொண்டால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் கல்வியில் மேன்மையும் ஏற்படும். திருமணம் நல்லபடியாக நடைபெறவும் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ளவும் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய அபிஜித் நேரத்திலே வேண்டிக் கொள்ளலாம். சனிக்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்திலே வேண்டிக் கொண்டால் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடலாம். ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் நேரத்திலே வினைகளிலிருந்து விடுபடவும் உடல் நலம் மேம்படவும் வேண்டிக் கொள்ளலாம். 28வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்தி விடுவார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறைகளே ஒழித்து வைத்ததாக புராணக் கதைகள் கூறுகின்றன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திலே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை இறைவனிடம் வேண்டினால் நிச்சயமாக அவை நிறைவேறும் என்பது வழி வழியாக வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தில், அதாவது மதியம் 11:45 முதல் 12:15 வரை உள்ள நேரத்திலே நம்முடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை இறைவனிடம் வைத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் என்று கூறுகிறார்கள். இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தைப் போலவே அபிஜித் நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு. 28வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். திருவோண நட்சத்திரத்தன்று அதிகாலையில் காணப்படும் நட்சத்திரமே அபிஜித் நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தை பார்த்து புரிந்து கொள்வது என்பது சாதாரண மனிதர்களுக்கு மிகவும் கடினமான ஒரு காரியம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நாம் தரிசித்து விட்டால்
அவர்களுடைய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த மாதம் மாசி மாதம் நாளை செவ்வாய்க்கிழமை அபிஜித் நட்சத்திரம் வருகிறது. உத்திராட நட்சத்திரத்தின் 4வது பகுதியும் திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பகுதியும் சேரக்கூடிய அந்த அளவே அந்த பகுதியே அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற நட்சத்திரங்களைப் போல் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு மட்டும் எப்படி இவ்வளவு சக்தி என்றால் அதற்குரிய காரணங்களை கீழ்வருமாறு சொல்கிறார்கள். அபிஜித் நட்சத்திர நேரத்திலே செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் என்று ஒரு நம்பிக்கை. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லை என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ராகு காலம் யமகண்டம் எதுவுமே அங்கு இல்லை. ஆக ஒவ்வொரு நாளுமே இந்த அபிஜித் நேரத்திலே வேண்டிக் கொண்டால் நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நீங்கி வாழ்வில் வளமும் நலமும் ஏற்படும் என்பது உறுதியாக தெரிகிறது. அபிஜித் நட்சத்திர நேரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அபிஜித் நட்சத்திர நேரத்திலே செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகளை நிச்சயமாக இறைவன் நிறைவேற்றி தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதமும் திருவோண நட்சத்திரம் முதல் பாகமும் சேர்ந்த ஒரு பகுதியே அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த மாசி மாதம் நாளை செவ்வாய்க்கிழமை மாலை 6:18 முதல் 6:42 வரை 24 நிமிடங்கள் மட்டுமே வருகிறது. இந்த அற்புதமான சிறப்பு வாய்ந்த நட்சத்திர நேரத்திலே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பித்தால், முக்கியமாக மகாவிஷ்ணுவிடம் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சமர்ப்பித்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிச்சயமாக நிறைவேறும். ஏனென்றால் நாளை அந்த 6:18 முதல் 6:42 வரை உள்ள நேரம் பிரதோஷ நேரமாகவும் இருக்கிறது. நாளை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள். வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீடு சம்பந்தமான வேண்டுதல்களை வைக்கலாம். நோய் நொடிகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த பிரார்த்தனைகளை வைக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு ஒரு பலன் கிடைக்கும். இந்த அபிஜித் நேரத்தை, அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறவிடாமல் அன்பர்கள் அனைவரும் உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை அந்த நேரத்திலே செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். எனவே நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் நாளை செவ்வாய்க்கிழமை மறந்து விடாமல் அபிஜித் நேரத்திலே, அதாவது மாலை 6:18 முதல் 6:42 வரை அந்த 24 நிமிட நேரத்தில் பூஜை அறை முன்பு அமர்ந்து அல்லது எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, இறைவனை வேண்டி உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்தால் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். இது உறுதி. எனவே தவறாமல் செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் கூடட்டும், துன்பங்கள் துயரங்கள் ஓடிப்போகட்டும் என்று உங்களுக்காக ஞானபாரதம் பிரார்த்தனை செய்கிறது. எனவே மறந்து விடாமல் உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யுங்கள். அத்துடன் மறந்து விடாமல் இதைப்போல தொடர்ந்த பயனுள்ள பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால், உங்களுக்கு வந்து சேர வேண்டுமென்றால் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் தொடர்ந்து மகா பெரியவர் நிகழ்த்திய அற்புதங்கள், அகத்திய பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள், நாடி சொல்லும் கதைகள் புத்தகம் பற்றிய பதிவுகள், பிரபலமான அற்புதங்கள் நிறைந்த ஆலயங்கள், நம்முடைய முக்கியமான பண்டிகைகள் போன்ற பலவற்றையும் பயனுள்ள வகையிலே உங்களுக்காக தொடர்ந்து வழங்கி வருகிறது. எனவே எங்களுடைய ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்று விரும்பக்கூடிய அன்பர்கள் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் அனைத்தும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.